அனைவருக்கும் வணக்கம். மாநகராட்சிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சென்னை மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை கடைசியா பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி. இந்த கோவை மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன பகுதிகள் இருக்கு, எப்படி வார்டு பிரிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 100 வார்டுகளை கொண்ட ஒரு பெரிய மாநகராட்சியா இருக்கு சென்னைக்கு அடுத்தபடியா. ஸோ இந்த மாநகராட்சி சில ரூரல் பகுதிகளையும் கவர் பண்ணி தான் வருது. கோயம்புத்தூர் மாவட்டம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆனா மாநகராட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது மோஸ்ட்லி அர்பன் ஏரியாஸை மட்டும்தான் அது கவர் பண்ணி வருது. வால்பாறை அது எல்லாமே போயிடும், அந்த சைடு போயிடும். அதனால இதுக்குள்ள அது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 5 மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம சென்னை மாநகராட்சியை பார்த்தோம். அங்க எப்படின்னா பகுதிகள் வாரியா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சோழிங்கநல்லூர், அடையார், இந்த மாதிரி பெருங்குடிலாம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா மண்டலமா பிரிச்சிருக்காங்க. அந்த மண்டலத்துல வர்ற ஊர்களினுடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. நான் அதையும் இதுல படிக்கிறேன். ஸோ முதல் 5 அந்த மண்டலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், சவுத் ஜோன், வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அண்ட் மத்திய அப்படின்னு தான் இந்த பகுதிகள் இருக்கு. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 20 வார்டுகள் இருக்கு. கிழக்கு மண்டலத்திலையும் 20 வார்டுகள் இருக்கு. வெஸ்ட் மண்டலத்திலையும் 20 வார்டுகள், மத்திய மண்டலத்திலையும் 20 வார்டுகள், தெற்கு மண்டலத்திலையும் 20 வார்டுகள் தான் இருக்கு. ஸோ அந்த வார்டுகளினுடைய அமைப்பு எண் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க வார்டுக்கு. இது முதல் வார்டு, 2வது வார்டு, 18வது வார்டு, 20வது வார்டு, 100வது வார்டுன்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது நார்த் ஜோன் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 20 வார்டு வந்து கவர் ஆகுது. ஈஸ்ட் ஜோன் கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 40 வரைக்கும் இந்த வார்டு வந்து கவர் ஆகுது. வெஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் 41 வார்டுலேருந்து 60 வார்டு வரைக்கும் கவர் ஆகுது. அந்த நம்பர்ஸை சொல்லிட்டு இருக்கேன். மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 61 வார்டுலேருந்து 80 வார்டு வரைக்கும் கவர் ஆகுது. தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 81 வார்டுலேருந்து 100 வார்டு வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து கவர் ஆகுது. இதுதான் இதனுடைய அமைப்பு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்போதுமே வெற்றி பெறும். கடந்த முறை அது தகர்ந்துச்சு. தாவேகா 6 இடங்கள்ல வெற்றி பெற்றது. 3 இடங்கள்ல திமுகவும், ஒரு இடத்துல அது தொண்டாமுத்தூர் தொகுதியில மட்டும் எஸ்பி வேலுமணி தடுமாறி வெற்றி பெற்றுட்டாரு. இப்படிதான் இந்த களமானது இருக்கு. இதுக்கு முன்னாடி 2022ல மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றப்போ திமுக கூட்டணி தமிழ்நாட்டையே ஸ்வீப் பண்ணிச்சு. அதுக்கு கோயம்புத்தூரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் தேர்தல் முடிவுகள் இருந்துச்சு. ஏன்னா இங்க இருக்கிற 100 வார்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி தலைமையிலான கூட்டணி 96 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதே மாதிரி நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 4 இடத்துல தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா ஓட் ஷேர்னு பார்க்கும்போது அதிமுக நல்லாவே வாங்கி இருந்துச்சு. ஆனா இந்த முறை களமே மாறி இருக்கு. யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்றத இப்ப நம்ம கருத்து கணிப்புகளுக்குள்ள போகும்போது நான் சொல்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், சவுத் ஜோன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள என்னென்ன ஊர்கள் வரும் அல்லது என்னென்ன பகுதிகள் வரும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதிகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது துடியலூர், வெள்ளக்கிணர், சின்ன வேடப்பட்டி, சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி, கணபதி பகுதி, மணியக்காரபாளையம், இந்த பகுதிகள்லாம் வடக்கு மண்டலத்துல வருது. கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் காலப்பட்டி, பீளமேடு, சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், நீலகோணம்பாளையம், இந்த பகுதிகள்லாம் வருது. அதுக்கப்புறம் மேற்கு மண்டலத்துல வர்ற பகுதிகள் என்னென்னு பார்க்கும்போது வடவள்ளி, வீரகேரளம், ஆர்எஸ்புரம், கவுண்டம்பாளையம், தடாகம், இந்த பகுதிகள்லாம் வருது. சென்ட்ரல் மத்திய மண்டலத்துல வர்ற பகுதிகள் என்னென்னு பார்க்கும்போது காந்திபுரம், ராம்நகர், டவுன்ஹால், உக்கடம், கக்கிரவார்பேட்டை, ரேஸ் கோர்ஸ், ஆர்ஜி வீதி, இந்த இடங்கள்லாம் வந்து இங்க வருது. சவுத் ஜோன் தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குனியமுத்தூர், குறிச்சி, சுந்தராபுரம், போத்தனூர், கருப்புக்கடை, ராமநாதபுரம், இந்த இடங்கள்லாம் வந்து வருது. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகள், அந்த வார்டுலாம் கவர் ஆகிற பகுதிகள். இப்படிதான் இதனுடைய அமைப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல இந்த அமைப்பை பயன்படுத்தி தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? 100 வார்டுகள் இருக்கு. கிட்டத்தட்ட அசம்பிளியோட இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி இருக்கு. டிவைடட் பை 2+1 எவ்வளோ? 118. அந்த 118ன்ற மேஜிக் நம்பரை எந்த கட்சி தொடுதோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். அதே தான் இங்க மாநகராட்சியிலையும் மொத்தம் 100 வார்டு இருக்கா, டிவைடட் பை 2+1, அதாவது அறுதி பெரும்பான்மை. உங்களுக்கு புரியணுமேனு ஈஸியா அப்படி சொல்ற மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால
அப்படி எடுக்கும்போது 51 சீட்டு வரும் 100ல நீங்க கணக்கு எடுத்தீங்க. அந்த 51 வார்டுகளை எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி தனக்கான மேயரை கொண்டு வரலாம், துணை மேயரை கொண்டு வரலாம். ஸோ 100 வார்டுகள்ல 51 வார்டுகளை எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி தனக்கான மேயரை கொண்டு வர முடியும். கடந்த முறை திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 96 வார்டுகளை பிடிச்சது. திமுக தனி கட்சியா 76 வார்டுகள்ல வெற்றி பெற்றது. அதனால அவங்க தனக்கான மேயரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்படிதான் இந்த கோயம்புத்தூரினுடைய அமைப்பு இருக்கு, உள்ளாட்சி அமைப்பு, எக்ஸ்பெஷலி மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும். கோயம்புத்தூர் டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்திலாம் திமுக அண்ட் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக எமர்ஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் அதிமுக ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆச்சு. அப்புறம் திமுக ஓரளவு அர்பன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ அது களம் மாறி இப்போ சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுடுச்சு. அனைத்து நகர்ப்புற தொகுதிகள்லையுமே தாவேகா தான் ஜெயிச்சுது. நீங்க கோவை வடக்கா எடுத்துக்கலாம், சிங்காநல்லூர் எடுத்துக்கலாம், இங்க எல்லாமே தாவேகா தான் பெரிய அளவு மார்ஜின்ல வந்து ஜெயிச்சுது. ஓகே, இப்போ நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போயிடலாம். ஸோ பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல் அண்ட் சவுத் இப்படி பிரிச்சிருக்கோம். 20 வார்டு இருக்கு, தலா 20 வார்டுகள், 2 10 100 வார்டுகள் வந்துடுது. ஸோ இங்க தாவேகா, திமுக, அதிமுக, அதர்ஸ் அல்லது இண்டிபெண்டன்ஸ் இவங்க எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறாங்க அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். டோட்டல் தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். நார்த் ஜோனை பொறுத்த வரைக்கும் தாவேகா 11 இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திமுக 4 இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக 5 இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் 0. ஈஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் 20 வார்டுகள் இருக்கு. இங்க தாவேகா 16 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திமுக 2 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக 2 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் 0. வெஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் தாவேகா 13 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திமுக 1 வார்டுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக 6 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் 0. சென்ட்ரல் ஜோன் மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா 16 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திமுக 3 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக 1 வார்டுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் 0. சவுத் ஜோன் தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 20 வார்டுகள் இருக்கு. இங்க தாவேகா 15 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திமுக 2 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக 3 வார்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் 0. ஸோ டோட்டலா நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மொத்தம் உள்ள 100 வார்டுகள்ல நம்ம கருத்து கணிப்பு முதற்கட்டத்துல பார்க்கும்போது 71 வார்டுகள்ல வெற்றி பெற்று கோயம்புத்தூர் மாநகராட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு 90% இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 17 வார்டுகள்ல வெற்றி பெற்று பிரதான மாநகராட்சி எதிர்கட்சியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 12 வார்டுகள்ல தான் அவங்க வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துலயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் இன்னைக்கான கள நிலவரமா இருக்கு. ஸோ ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் தாவேகா 48% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியா உயர்ந்து நிக்குது. அதிமுக 20% வாக்குகளை பெற்று பெரிய மார்ஜின் வித்தியாசத்துல 2வது இடத்துல இருக்கு. திமுக 19% வாக்குகளை பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஜஸ்ட் மிஸ்ல டெபாசிட்டை வாங்கி நிக்குது. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இவங்கெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 13% வாக்குகளை வாங்குறாங்க. ஓகே, இப்போ கடந்த மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதோட ஒப்பிட்டு ஒரு டேட்டா சொல்றேன். கடந்த முறை திமுக கூட்டணி 96 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இந்த முறை அவங்க வெறும் 12 இடத்துல தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக 84 வார்டுகளை இழக்குது, தாவேகா 71 வார்டுகளை அதுல இருந்து கெயின் பண்ணுது புது கட்சியா வந்து, அதிமுக 13 வார்டுகளை கெயின் பண்ணுது, அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸுக்கு 1 வார்டும் இங்க கெயின் இல்லை. ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, யாரோட ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு. இங்க திமுக கூட்டணி 34.5% வாக்குகளை இழக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல் 2022 உள்ளாட்சி தேர்தல்ல திமுக கூட்டணி 54% வாக்குகளை இந்த கோவை மாநகராட்சியில பெற்றது. ஆனா இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 19% தான் ரீடைன் பண்றாங்க. 34.5% வாக்குகளை அவங்க தாவேகா கிட்ட இழக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 16.59% வாக்குகளை வந்து இழக்கிறாங்க. தாவேகா இந்த 2 ஓட்டுல இருந்தும் கெயின் பண்ணுது 48%, 3% பேலன்ஸ் ஆகும். அந்த 3% எங்க போகுதுன்னா அதர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு போகுது. அவங்க 13%க்கு போறாங்க. கடந்த முறை 10% எடுத்தவங்க இந்த முறை 13 வந்து அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அங்க திமுக அதிமுக இடையிலான போட்டியா தான் இத்தனை தேர்தல்கள் இருந்துச்சு. அங்கங்க கொஞ்சம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஜெயிப்பாங்க. பட் இப்போ டோட்டலா சிச்சுவேஷன் மாறிடுச்சு. தாவேகா அர்பன்ல தனிப்பெருங்கட்சி தான், அது வந்து மறுக்கவே முடியாது. தாவேகா வெற்றி பெற்ற பெரும்பாலான தொகுதிகள் நகர்ப்புற தொகுதிகள் அண்ட் செமி அர்பன் தான். ரூரல்லையும் ஜெயிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் அர்பன் அண்ட் செமி அர்பன்ல அவங்க மார்ஜின் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும். ஒண்ணுமே இல்லை, கேடிசிசி எடுத்துக்கோங்க, சவுத்லயும் எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. கேடிசிசி எல்லாம் பயங்கர மார்ஜின், மாதவரமா இருக்கட்டும், சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், இங்கெல்லாம் பயங்கர மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. ஆனா நம்ம ராதாபுரம்
அதே மாதிரி நம்ம திருப்பத்தூர், சிவகங்கை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மார்ஜின். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் அர்பனுக்கும் ரூரலுக்கும் இருக்கிற வித்தியாசம். அர்பன் ஓட்டர்ஸ் உடனடியாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுப்பாங்க, டக்குன்னு ஷிஃப்ட் ஆவாங்க. ரூரல் ஓட்டர்ஸுக்கு அது டைம் ஆகும், பட் அவங்களும் வந்துருவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரூரல் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் பிளே ஆகும், அர்பன் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிளே ஆகும். ஸோ இஷ்யூ பேஸ்டா ஓட்டு போடுறது தான் மாநகராட்சி தேர்தல். ஸோ மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரூலிங் பார்ட்டி அண்ட் விஜய் அவர்களினுடைய ஃபேஸ் இது ரெண்டு தான். இது ரெண்டை வச்சுதான் அவங்க கன்சாலிடேட் பண்ணணும். சென்னையை பார்த்தோம் அது டைட் ரேஸா வந்துச்சு. ஆனா கோயம்புத்தூர்ல தாவேகா கம்ஃபர்டபுளா 71 இடங்களுக்கு போயிடுச்சு. 51 இடம் இருந்தா நம்ம வந்து மாநகராட்சியில வந்து மேயரை கொண்டு வரலாம். அதுதான் வந்து இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு சொல்ற விஷயமா இருக்கு. ஆனா இப்ப தாவேகா 20 சீட்டு கூடுதலாவே வச்சிருக்கு. அதனால கம்ஃபர்டபுளாவே வந்து அவங்க வந்துடலாம். மேபி இது பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம் எல்லாருக்குமே. அப்படி போனா கூட தாவேகாவுக்கும் இங்க பிரச்சனை இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முறைப்படி தான் இங்க வந்து தாவேகாவினுடைய வெற்றி நிலவரமானது இருக்கு. தொடர்ந்து தாவேகாவை சேர்ந்த தோழர்கள் வந்து உழைக்கணும். கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல தாவேகாவுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. மாநகராட்சியில இது வெளிப்படுது. சென்னை மாதிரி களம் மாறலை. இங்க வந்து களம் வந்து அசம்பிளிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் லோக்கல் பாடிக்கு இருக்குது. அதனால பெரிய அளவுக்கு சேஞ்ச் வராது. என்றாலும் நம்ம வந்து கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கணும். மக்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க, எம்எல்ஏஸ் 6 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கவனம் செலுத்தணும், மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் கைக்கு வந்த அந்த ஓட் ஷேரை சீட்டா மாற்ற முடியும். நான் வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு சொல்றேன், கைக்கு வர்ற இந்த 48% ஓட் ஷேரை அப்படியே கொண்டு போய் சீட் கன்வர்ஷன்ல 71 வார்டா மாற்ற முடியும். அதுக்கான வேலைகளை வந்து அவங்க பண்ணணும். அது கட்சி சார்ந்தவங்க பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அவர் 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு கரூர்ல. 2வது இடம் தாவேகா மதியழகன் அவர் தான் ஜெயிச்சிருக்கணும், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து நேற்று ராஜினாமா பண்ணிட்டு கடிதத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய கருத்து கணிப்பு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம். அதுல நான் சொல்லியிருப்பேன், கரூர் சட்டமன்ற தொகுதியிலையும் உறுப்பினர் வந்து பதவி விலக போறாரு, அதனால அங்கேயே இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கேயே கருத்து கணிப்புகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டேட்டாவை வந்து கூடிய விரைவில் நான் ரிலீஸ் பண்றேன். கரூர்ல யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகி இருக்காரு. அதே மாதிரி அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் நீங்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் பதவி விலகல் என்பது வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இது ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் மக்கள் மத்தியில இருக்கும். அவங்க கண்டிப்பா இதுக்கான எதிர்வினை ஆற்றுவாங்க. எதையுமே கேக்கன் வாக்குன்னு நம்ம கொண்டு போயிட முடியாது. அரசியல் அறம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான விளைவுகளை வந்து கட்சிகள் சந்திக்க நேரிடும். நான் யாரையும் டைரக்டா பேச விரும்பல. ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீண்டும் வேற ஏதாவது கட்சியில ஜாயின் பண்ணி போட்டியிடுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகாவுக்கு வருவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க மேலதான் பல வழக்குகள் இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க எந்த கட்சிக்கு போய் சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத பத்தி இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அடுத்த கருத்து கணிப்பா நம்ம பார்க்க இருப்பது மதுரை மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தான். அதுல வர்ற வார்டு எத்தனை, என்னென்ன பகுதிகள், யாரு வெற்றி பெறா, எவ்வளவு ஓட்சார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கள நிலவரம் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கோயம்புத்தூர் மாநகராட்சியை பிடிக்குது அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல இருந்து நம்ம பெற ஒரு விஷயமா இருக்கு. இது போல இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது மதுரை மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளா தான் இருக்கும். நன்றி.